வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டிஷ் கரீட் வெஜ்ஜி பாஸ்தா. இது வீட்டிலையே செய்யக்கூடிய ஒரு சாதாரண இட்டாலியன் டிஷ் தான். இதை ஹாட் டிஷ்ஷாவோ இல்லை கோல்ட் சேலடாவோ சர்வ் பண்ணலாம். இதற்கு தேவையான பொருள்கள்: வெங்காயம், குடைமிளகாய், ப்ரக்கோலி தலா 150 கிராம், 2 டீஸ்பூன் கறி பவுடர், 4 பல் பூண்டு, கொத்தமல்லி தழை, அரை எலுமிச்சை பழம், 250 கிராம் உங்களுக்கு பிடித்த பாஸ்தா. தேவையானால் காலிஃப்ளவர், கேரட், உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கொள்ளலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் உப்பு, ஆலிவ் ஆயில் சேர்த்து இப்போ பாஸ்தா வேக வைக்க போகிறோம். பாஸ்தாவை முக்கால்வாசி வேக வச்சா போதும். அதன் பின்னாடி வடிகட்டிட்டு ஆலிவ் ஆயில் சேர்த்து கொஞ்சம் கலந்து வச்சுக்கோங்க. அதில் இருக்கிற ஹீட்லேயும் பாஸ்தா முழுசாக குக் ஆகிடும். உங்கள்கிட்ட ஆலிவ் ஆயில் இல்லைனாலும் பரவாயில்ல, எந்த ஆயிலாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாகவே பாஸ்தா டிஷ்ஷை சாஸியாகவும் சீஸியாகவும் தான் பார்த்துருப்போம். இது ஒரு ட்ரை டிஷ். இப்போ கொஞ்சம் ஆலிவ் ஆயில் ஊற்றி அது சூடானதும் பூண்டை சேர்த்து ஒரு அரை நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயத்தை சேர்த்து ஒரு 2 நிமிடம் வதக்கிக்கலாம். இப்போ குடைமிளகாயை சேர்த்து 2 நிமிஷம் வதக்கிட்டு அப்புறம் ப்ரக்கோலியை சேர்த்து வதக்கலாம். இப்போ ப்ரக்கோலியை சேர்த்து ஒரு 2-3 நிமிடம் வதக்கிக்கோங்க. இப்போ பாஸ்தா முக்கால்வாசி வெந்துருச்சு. இப்போ வடிகட்டி கொஞ்சம் ஆலிவ் எண்ணெய் சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எல்லா வெஜிடபிள்ஸும் ஓரளவு வதக்கியாச்சு. இப்போ நம்ம கறி பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சா ப்ரோக்கோலி நல்லா சாஃப்டாக ஆகிடும். இப்போ குடைமிளகாய், ப்ரோக்கோலி ரெண்டும் ஓரளவு சாஃப்டாகிடுச்சு. இப்போ பாஸ்தாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். பாஸ்தா நமக்கு சரியான அளவு வெந்திருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. தேவையான உப்பு, இன்னும் கொஞ்சம் கறி பவுடர் கூட சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு காரம் வேணும்னா மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். மல்லித்தழை, எலுமிச்சை சாறு ரெண்டையும் இப்போ சேர்த்துக்கலாம்.
கடைசியாக கொஞ்சம் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். பார்க்குறதுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்கும். இப்போ நமக்கு கரீட் பாஸ்தா தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த முறை புதிய ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.